அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 119 வசனம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். அப்ப தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு அவசியமா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தீமைகள் நடக்குது இல்லையா? இயற்கை அழிவுகள் நடக்கிறது. நம்முடைய குடும்பத்துல பாட்டோம், தேவையில்லாத பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், சரீரத்துல வியாதிகள். அப்ப கர்த்தர் நல்லவர்னா ஏன் இதெல்லாம் நடக்குது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் தேவனுடைய கிரியைனே சொல்றான். இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் காடுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் இல்லைன்றான். அப்ப கர்த்தர் நல்லவர் பைபிள் சொல்லுது, ஆனா பாக்குறப்ப அப்படி தெரியலையே. என்னன்னா, இந்த பாக்குறத வச்சு கர்த்தர் யாருன்ற வெளிப்பாடு நம்ம பெறக்கூடாது. அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை அவரை குறித்து என்ன சொல்லுகிறது, அதுதான் அவரை பற்றின சரியான வெளிப்பாடாக இருக்கும். அதனாலதான் இங்க போட்டிருக்கு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்ப அதனாலதான் அவருடைய வார்த்தையை படிக்க சொல்றோம். அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க அந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் காண்பிக்கிறார். என்ன வெளிச்சம்? அவர் யார் என்கிற வெளிச்சம். அவர் யார்? அவர் நல்லவர். அவர் யார்? அவர் நன்மை செய்கிறவர். அப்ப உங்க வாழ்க்கையில இதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை மூலமாகத்தான் நான் சூழ்நிலையை பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தை மூலமாகத்தான் நான் எல்லாவற்றையும் பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவரை குறித்து என்ன வெளிப்பாடு கொடுக்கிறதோ அதில் தான் நான் நிற்பேன். என் சூழ்நிலை அதற்கு நேர்மாறாக இருந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். இந்த வெளிப்பாட்டில் இருக்கிறப்ப தீமையும் நன்மையாக மாற்றி போடுகிற நல்ல தேவனாக நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்படுவார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நல்லவர், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். தீமை வருகிறதா? தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்னோடு உண்டு, அவர் நல்லவர். இதை சொல்லிட்டே இருங்க. அந்த நல்லவர் என்கிற வெளிப்பாட்டின் அறிவிலே நீங்க வளர்ந்து கொண்டே இருங்க. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக இருப்பார். அவருடைய வசனத்தை படிக்க படிக்க அவர் எவ்வளவு நல்லவர் என்கிற வெளிப்பாட்டை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வெளிப்பாட்டிலே நீங்கள் வளர்வீர்கள். தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.